சிக்கன் பிரெஸ்ட் வச்சு ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சிக்கன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. நான் இஞ்சி வெள்ளைப்பூடு துருகுனது எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள். மிளகாய் தூள் நான் ரொம்பவே கம்மியாக எடுத்திருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து உரப்பு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக எடுத்திருந்தேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். லைட்டாக எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமே நம்ம சிக்கனை ஃப்ளாட்டாக அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சிக்கனோட ஜூசினஸ் போயிடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடும், ஜூசினஸே இருக்காது. அப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெசிபியை அது ஸ்பாயில் பண்ணிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக இதுங்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிப்பியில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பதிலாக இந்த பேபிகார்ன் நான் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே லைட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ஷவர்மா தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்பவே டேஸ்டியான மெத்தடில், அது கூட கொஞ்சம் ஹெல்த்தியும் நம்ம சேர்த்துட்டு சூப்பராக பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும், உங்கள் ஹஸ்பண்டுக்கும், உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேபிகார்னையும் சைடில் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே இதுவும் சேர்ந்து வேகட்டும். இப்போ சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம சிக்கனை மட்டும் எடுத்துடலாம். பேபிகார்ன் கூட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் சிக்கனை ஃபுல்லாக பிச்சு போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பேபிகார்னையும் நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு குக்கும்பரையும் பீல் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேப்சிகமும் எடுத்து நீளமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் மயோனைஸ் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க. நான் அதுவும் கம்மியாக தான் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு குப்பூஸை 2ஆக நம்ம பிரிக்க போகிறோம். நடுஸில் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதனால் இதை 2 ஷீட் மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஷவர்மாவை நீங்கள் சப்பாத்தியில் கூட பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி குபூஸில் தான் பண்ணணும். அப்போ தான் ரியல் ஷவர்மா மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் குபூஸில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டஃபிங்ஸ் எதுவுமே கீழே விழாது, அப்படியே ஷவர்மா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குறதுக்கு ஈஸி ரெசிபிஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.